Hello everyone, welcome to my channel 100% concept here. So இந்த வீடியோ வந்து கால் பர்சன்ஸ் கோஎஃபிஷியன்ட் கோரிலேஷனோட பார்ட் 3 வீடியோ. ஸோ ஆல்ரெடி நான் பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ நம்மளுக்கு வந்து 3 ஃபார்முலா இருக்குது. ஸோ அந்த 3 ஃபார்முலாவில் எந்த ஃபார்முலாவை நம்ம எந்த மாதிரி சம்மில் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத சொல்கிறேன்னு. ஸோ அதை வந்து நான் இந்த வீடியோவில் ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கேன். அண்ட் ஆல்சோ அது கூடவே வந்து அந்த 3 ஃபார்முலாவுமே நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன டெக்னிக்கும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து எந்த ஃபார்முலாவை எந்த சம்மில் யூஸ் பண்ணலாம் அப்படின்றது வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம், நம்மளுக்கு வந்து இந்த 3 ஃபார்முலாலையுமே சேம் ஆன்சர் தான் கிடைக்கும் அப்படின்றது. ஸோ அப்போ நம்மளுக்கு சேம் ஆன்சர் தான் கிடைக்கும் அப்படின்னா அப்புறம் எதுக்காக இந்த மாதிரி ஒரு கண்டிஷனை வந்து இங்கே கொடுக்கணும், அதாவது எந்த ஃபார்முலாவை எந்த இடத்துல யூஸ் பண்ணணும் அப்படின்றது. ஸோ அது எதுக்காக அப்படின்னா ஜஸ்ட் நம்மளோட கன்வீனியன்ட்காக மட்டும்தான். ஸோ அதாவது அந்த ஒரு பர்டிகுலர் சம்மில் நம்ம எந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணால் நம்மளால ஈஸியாக ஆன்சரை கொண்டு வர முடியும் அண்ட் ஆல்சோ நம்மளால மிஸ்டேக் இல்லாமல் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு கண்டிஷன் வந்து கொண்டு வராங்க. ஸோ அதாவது எந்த ஃபார்முலாவை எந்த சம்மில் யூஸ் பண்ணலாம் அப்படின்றது. ஸோ இப்போ அதுக்கான 3 சிச்சுவேஷன் என்ன அப்படின்னா அதுதான் இங்கே நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த 3 ஃபேக்டர் தான் நம்ம வந்து எந்த சம்மில் வந்து எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படின்றது வந்து முடிவு பண்ண போகுது. அண்ட் அந்த 3 ஃபார்முலா வந்து நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஃபார்முலா சப்ஸ்டிடியூஷன். ஸோ ஃபார்முலா சப்ஸ்டிடியூட் பண்ணுறதை வச்சு நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஃபார்முலா வந்து நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இதை பாருங்கள், ஃபஸ்ட்டு ஃபார்முலா வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்மால் ஃபார்முலா. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு சம் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறது வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஃபார்முலாவுக்கு வந்து இதில் வந்து டிக் ஆகுது. நெக்ஸ்ட்டு செகண்ட் அண்ட் தேர்ட் ஃபார்முலா பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு செகண்ட் அண்ட் தேர்ட் ஃபார்முலா வந்து கொஞ்சம் பெரிய ஃபார்முலா. ஸோ அதனால் நம்மளுக்கு இந்த ஃபார்முலா வந்து நம்மளுக்கு மெமரைஸ் பண்ணவும் கஷ்டமாக இருக்கும். அண்ட் ஆல்சோ அதே மாதிரியே இந்த நிறைய வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து இந்த ஃபார்முலாவில் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அதுவும் நம்மளுக்கு வந்து நம்ம மேபி மிஸ்டேக் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அப்போ நம்ம ஃபார்முலா படி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு மெத்தட் தான், அதாவது ஃபஸ்ட்டு ஃபார்முலா தான் நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு டபுள் டிஜிட் கொஷின், அதாவது கொஷினில் டபுள் டிஜிட் வந்திருந்தது அப்படின்னா அப்போ நம்ம எந்த ஃபார்முலா வந்து நம்மளுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும் அப்படின்றது. ஸோ அது வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட் அண்டு தேர்ட் மெத்தட். அது ஏன் அப்படின்னா ஸோ டபுள் டிஜிட் அப்படின்றது நான் இந்த எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூ பற்றி சொல்கிறேன். ஸோ அதாவது எக்ஸ் வேல்யூ அண்ட் ஒய் வேல்யூ வந்து நம்மளுக்கு டபுள் டிஜிட்டில் வந்திருந்தது அப்படின்னா அப்போ நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்றது. ஸோ அதாவது இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து 6, 2 அப்படின்னு தான் வந்திருக்கு. ஸோ இதெல்லாமே வந்து ஸ்மால் நம்பர். ஒருவேளை நம்மளுக்கு சம்மில் வந்து இந்த மாதிரி சிங்கிள் டிஜிட் தான் வரணும்னு இல்லை, 65, 85 இல்லை 90 அந்த மாதிரி டபுள் டிஜிட்டில் அதுவும் வந்து பிக் வேல்யூஸ் வந்து அவங்க கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கொடுக்கும்போது நம்மளுக்கு ஃபஸ்ட் மெத்தட் அண்ட் தேர்ட் மெத்தட் வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கும். அது ஏன் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட் மெத்தடில் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த எக்ஸ் வேல்யூவை வந்து நம்ம எக்ஸ் பார் கூட மைனஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ நம்மளுக்கு இந்த எக்ஸ் வேல்யூ எவ்வளோ பெரிய வேல்யூவாக இருந்தாலும் அது வந்து நம்ம ஒரு எக்ஸ் பார் கூட வந்து மைனஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ நம்ம எப்படி இருந்தாலும் இந்த வேல்யூவை வந்து மைனஸ் பண்ணுறோம் அப்படின்றதுனால இந்த எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூ வந்து நம்மளுக்கு ரெடியூஸ் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை ஸ்கொயர் பண்ணி அண்ட் மல்டிப்ளை பண்ணி போடுறது வந்து பெருசாக கஷ்டமாக இருக்காது. ஸோ அதனால தான் நம்ம வந்து ஃபஸ்ட் மெத்தட் அந்த மாதிரி டபுள் டிஜிட் வந்திருந்தாலும் நம்ம ஃபஸ்ட் மெத்தடில் வந்து நம்ம ஈஸியாக போட்டுடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க.